ஃபோர்க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பஜாஜ் இஎம்ஐயை ஃபோர்க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மேலே காமிக்குதா, அதாவது நம்மளுடைய ஆப்ஸ் எல்லாத்தையுமே அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அண்ட் இந்த ஃபோனை அவங்களுக்கு ஓன்ட் அப்படிங்கிற மாதிரி காமிக்குதான்னு பார்த்தா இல்லை, காமிக்கலை. ஃபோர்க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ நான் பஜாஜ் ஆப்குள்ளே போயிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது, எஸ் இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃபைன் தேங்க்யூங்கிற மாதிரி தான் இருந்தது. தென் ஆப்குள்ளே போய் பார்த்தேன் என்னுடைய இஎம்ஐ பேமெண்ட் இன்னும் காமிக்குதா அப்படின்னுட்டு. ஸோ நான் அந்த 10 மந்த்தும் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ளே காமிச்சிது. ஸோ ஃபோர்க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுல் அமௌண்ட்டுமே பேடடுன்னு காமிச்சு அவங்க நம்ம ஆப் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதை பேக் வாங்கிக்கிறாங்க. ஸோ நான் இந்த ஃபோர்க்ளோஸ் லெட்டருங்கிறத வந்துட்டு ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன், என்னால் ஷேர் பண்ண முடியல. ஐ திங்க் ஸோ நெட்வொர்க் எரராக இருக்கும். திரும்ப அகெயின் சரி ஓகே அதில் டவுன்லோட் ஆப்ஷன் காமிச்சதே, டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப உள்ளே போயிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணேன். அது டவுன்லோடும் ஆகலை. இட்ஸ் ஓகே நம்மளது தான் ஃபுல்லாக பெய்டட்னு வந்துடுச்சு, கம்ப்ளீட்டட்னு வந்துடுச்சுன்னு பார்த்தேன். இந்த பாலிசி வந்துட்டு நமக்கு இஷ்யூ இல்லை, இந்த பாலிசியால் அது ஆட்டோமேட்டிக்காகவே கேன்சல் ஆகிக்கும். நம்ம பே பண்ண வேண்டிய இஎம்ஐ கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிடுச்சு. இப்போதைக்கு நம்ம எந்த இஎம்ஐ இல்லை பே பண்ண வேணாங்கிற மாதிரி காமிச்சிது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ ஃபைனலாக இனிமேல் இந்த பஜாஜ்லேருந்து எதுவும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் இதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டாடா பை பாய்.